விஜயும் வந்து காங்கிரஸுக்கு ஒரு பார்கெனிங்க கொடுத்துட்டாரு. சசிகலா ட்ரீட்மெண்ட் விஜய்க்கு கொடுத்தே ஆகணும். மோடி அடிக்கிறது நியாயம். இப்ப எப்படி சார் ராமதாஸ் அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே சினிமாக்கு எதிரானவர்? விஜய்க்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் ராமதாஸ் தான், ராமதாஸ் இருக்கக்கூடிய ஆப்ஷன் விஜய் தான். தேமுதிக என்ன பண்ண போறாங்க சார்? she will land with DMK-ங்கிறது தான் என்னோட பார்வை. இப்ப திமுகல தேமுதிக ஜெல் ஆகுமா சார்? ஆகும், எனக்கு தெரியும் ஆகும். எத்தனை பேர் ஆகாதுன்னு சொல்லும் போது ஆகுங்கிற முடிவை ஸ்டாலின் தெளிவா எடுத்திருக்காருன்னா ஸ்டாலின் ரொம்ப சூடான லீடருங்க. சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி, ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி எடப்பாடியால தேமுதிகவுக்கு சரியா இல்ல. எடப்பாடியோட ஸ்கீமா திங்கிங்ல அன்புமணிக்கு தான் முக்கியத்துவமே தவிர தேமுதிகவுக்கு இல்லை. தமிழகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி, எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கும் தம்பி. சார் தேமுதிக என்ன பண்ண போறாங்க சார்? பார்கிங் கூட்டிக்கிட்டே போறாங்கன்னு சொல்றாங்க. இன்னைக்கு திமுக பேச்சுவார்த்தை நடக்குதுங்கிறாங்க, ரெட்டை இலக்கங்கிறாங்க. என்னதான் முடிவு, என்ன பண்றாங்க? ரெட்டை இலக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 8+1ங்கிறது 10 நாளைக்கு முன்னே அவங்களுக்கு ஆஃபர் பையாச்சு. அவங்கள டிமீன் பண்ணதுக்கு 4-5 ஊடகம் பேசுறாங்கன்னா அது தவறு. 8+1ங்கிற ஆஃபர் ஒரு 10 நாளைக்கு முன்னே அவங்கள்ட்ட பெய்யாச்சு. அவங்க கொஞ்சம் ஹெவியாக எதிர்பார்த்தாங்க. அந்த இடத்துக்குள்ள அவங்க ரெட்டை இலக்கங்கிறத எதிர்பார்த்தாங்க. ரெட்டை இலக்கம் மு.க. ஸ்டாலினை சந்திக்கும் போது கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு இருக்குது. ரெட்டை இலக்கம்னா 10 ரெட்டை இலக்கம் தான், 20 ரெட்டை இலக்கம் தான், 99 ரெட்டை இலக்கம் தாங்கிற அளவுக்கு அவங்க அதிமுகவுக்குள்ள 20 சீட்டை எதிர்பார்த்தாங்க. அன்புமணியோட 2 சீட்டு அதிகம் இருந்தால் அதிமுக அணிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்க. ஓகே, அவங்களோட எதிர்பார்ப்பு. அவங்க 2.7 விழுக்காடு வாக்கெடுத்திருக்கிறோம். தமிழ்நாடு ஃபுல்லாக டூர் அடித்து மக்களை திரட்டிட்டு இருக்கோம். விஜயபிரபாரனுக்கு ஒரு குட்டியில் இருக்குது. அதனால எடப்பாடி எங்களுக்கு 20 தந்தா என்னங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எடப்பாடி கிட்ட இருந்தது. எடப்பாடிக்கு பாமக தான் முக்கியங்கிற அளவில் தான் 2021 செயல்பட்டார். ஏற்கனவே வந்து அவர் பாமக 10.5 இதை மையமாக வச்சு தேமுதிகவை 21 கலத்தி விட்டதும் நமக்கு தெரியும். பாஜக ஆப்ஷன் பாமகவுக்கு இருந்து பாமக பாஜக கூட போன சூழ்நிலையில தான் கடைசியாக வந்து 21 கலத்தி விட்ட தேமுதிகவை 24 5 சீட்டு கொடுத்து எடுத்தாரு, கம்பல்ஷன். அதில் அவங்க நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. நான் தொகுதி வாரியாக அந்த கான்ட்ரிபியூஷனை நான் சொல்கிறேன். இதற்கிடையில் எடப்பாடியால் தேமுதிகவுக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் இது வந்து சரியா இல்லை. சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி, ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி எடப்பாடியால் தேமுதிகவுக்கு சரியா இல்லை. அது கடலூரில் சரியா ஓட்டு விழல. ரெட்டலைக்கு விழுப்புரத்துலையும் சேம்பத்திலையும் சேலத்திலையும் நல்ல ஓட்டு விழுந்தது. தஞ்சாவூரில் சரியா ஓட்டு விழல. ரெட்டலைக்கு மயிலாடுதுறையிலையும் அடுத்து பக்கத்தில் உள்ள ரிசர்வ் தொகுதி நாகப்பட்டினத்திலையும் நல்ல ஓட்டு விழுந்தது. தஞ்சாவூரில் அந்த ஓட்டு விழல. ஸோ எடப்பாடியை நம்பி ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடியை நம்பி ஜெயிக்க முடியுமாங்கிற சந்தேகமும் அவங்களுக்கு தெளிவாக இருக்குது. பார்லிமெண்ட் எலெக்ஷன்னா பிஜேபி ப்ளஸ், அசம்பிளியில் பிஜேபி மைனஸுங்கிற ஒரு பார்வையும் பிரேமலதா அம்மையார்கிட்ட தெளிவாகவே இருக்குது. குறிப்பாக 36 விழுக்காடு என்டிஏ ஓட்டு விக்கிரவாண்டியில் நாம் தமிழருக்கே போராட்டத்தை ஆதரிச்சும் இவங்களும் கலந்துக்கிட்டாங்க. அந்த போராட்டத்தில் 1 விழுக்காடு தான் வந்தது. 23 விழுக்காடு உதயசூரியனுக்கு போயிட்டு, 12 விழுக்காடு அண்ணாமலை எடப்பாடியை அடிச்சே மாம்பழத்துக்கு எடுத்து கொடுத்துட்டாரு. எடப்பாடி அடிச்சே எடுத்து கொடுத்துட்டாரு. அப்போ அந்த ஓட்டு எடப்பாடி கண்ட்ரோல்ல இல்லை. தன் கண்ட்ரோல்ல தன் ஓட்டே இல்லாத ஒரு தலைவரை நம்பி எப்படி ஜெயிக்க முடியும்? ஸோ எடப்பாடியை நம்பி ஜெயிக்க முடியாதுங்கிற எண்ணமும் தேமுதிக தலைமைக்கு 2019-2024 தேர்தல் முடிவுகள், கண்டஸ்டட் ஆவரேஜ் அனாலிசிஸ் எல்லாத்திலுமே வந்து அவங்களுக்கு தெளிவாக இருக்குது. பட் அவங்க ஒரு ஆப்ஷன் ஆட்டு அதிமுகவை காட்டி திமுக கிட்ட போகணுங்கிறதா அவங்க நோக்கம். எடப்பாடியும் பாமக தான் முக்கியம், பாமக தான் அவருக்கு பலமான கட்சி, பாமக அன்புமணி எடப்பாடியில் சேலஞ்ச் பண்ணிட்டாருன்னா சிக்கல்னு அன்புமணி முக்கியம், பாமக முக்கியம்னு அவர் பாமகவுக்கு அவர் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. காரணம், அவர் எடப்பாடியிலேருந்து அரசியல் பண்ணுறாரு. அவருக்கு நல்ல வாக்கு பலம் கொண்ட பகுதிகளில் அன்புமணி இருந்தால் சீட் கன்வெர்ட் ஆகும்னு நினைக்கிறாரு. அன்புமணி தேமுதிக அந்த ஒருங்கிணைப்பு சரியா இருக்குமாங்கிற ஒரு சந்தேகமும் அவருக்கு இருக்குது. ஸோ அவர் இன்னைக்கு விஜய் தனி களத்தில் அமைஞ்சு நிற்கும் போதும் அதில் 2வது இடத்துக்கு நம்ம உறுதிப்படுத்தினும் போது அன்புமணி அவருக்கு பலன்னு அவர் நினைக்கிறாரு. அந்த வகையில் எடப்பாடியோட ஸ்கீமா திங்கிங்கில் அன்புமணிக்கு தான் முக்கியத்துவமே தவிர தேமுதிகவுக்கு இல்லை. திமுக தரப்புல ஆரம்ப கட்டத்தில் தேமுதிகவை 2021 வாக்க வச்சு தான் பலரும், சவுக்கு சங்கர் போன்றவர்களும் பலரும் இது பண்ணாங்க. பட் சோசியலி ஸ்டாலின் ரொம்ப சுருடான தலைவர். ஒரு லெவல்ல தேமுதிகவுடைய யூட்டிலிட்டி பெரிய அளவு இருக்கும்.
பிரேமலதா அம்மையாருக்கு பிரச்சார பலம் இருக்குது. சீமான் தமிழர்னு பண்ணும்போது தெலுங்கு தாய்மொழி மக்கள் வந்து ஏற்கனவே ஸ்டாலினை நோக்கி நகர்றாங்க. முழுக்க அது கன்சாலிடேட் ஆகிறதுக்கு பிரேமலதா அம்மையாரோட அந்த பிரசன்ஸ், கேப்டன் விஜயகாந்துக்கு எம்ஏஜி, விஜய பிரபாரனுக்கு எல்லா தரப்பு மக்கள்கிட்ட இருந்தாலும் குறிப்பாக போயர் விட்டர், வேட்டுவ கவுண்டர், ஊராளி கவுண்டர், அதில் தெலுங்கு மற்றும் தமிழ் அந்த மக்கள் மத்தியில் உள்ள ஒரு செல்வாக்கு, அது விஜயை கவுண்டர் பண்ணதுக்கு உதவும். இப்படி பல யூட்டிலிட்டியை ஸ்டாலின் ரொம்ப ஷார்ப்பாக பார்த்து தேமுதிக தேவைன்னு நினைக்கிறாங்க. சீட்டு தான் முடிவாகும். பட் மோஸ்ட் ப்ராபபிளி ஷீ வில் லேண்ட் வித் டிஎம்கேங்கிறது தான் என்னோட பார்வை. அதுதான் 29 அரசியலுக்கும் அவங்களுக்கு நல்லதுன்னு நான் கருதுறேன். ஏன்னா ஐயா அழகர் சாமி நாயுடு மக்கள் தொண்டர், அவர் மீது மிகுந்த பற்றுதல் கொண்டவங்க நாம. அந்த வகையில் கேப்டன் விஜயகாந்த் கட்சி நிலைக்கணும் நீடிக்கணும்னு சொன்னால் அவங்களுக்கு எது நல்லதோ சகாதேவ மாதிரி அதை சொல்கிறோம். வெற்றி வாய்ப்புள்ள அணி தான் அவங்களுக்கு நல்லது. அதையும் தாண்டி அவங்களுக்கு 20 சீட்டு எடப்பாடி கொடுப்பாருன்னா இந்த அணியும் அவங்களுக்கு பெரிய சக்தியாக மதிப்பாங்கன்னா அதுக்குள்ள வாய்ப்புகள் குறைவு. இப்போ திமுகல தேமுதிக ஜெல் ஆகுமா சார்? ஆகும். எப்படி அது களத்துக்குள்ளார்? ஏன்னா இது வரைக்கும் திமுகவோட தேமுதிக இணையவே கிடையாது. ஆகட்டுங்க, எப்படி ஆகும்னு அந்த முடிஞ்சது நான் தெளிவாக ஒரு பேட்டி தரேங்க. ஆகும், எனக்கு தெரியும் ஆகும். எத்தனை பேர் ஆகாதுன்னு சொல்லும் போது ஆகுங்கிற முடிவை ஸ்டாலின் தெளிவாக எடுத்திருக்காருன்னா ஸ்டாலின் ரொம்ப சூடான லீடருங்க. இப்போ ராமதாஸ் அவருடைய கணக்கு என்ன சார்? நம்ம நிறைய ராமதாஸ் அவர்களை பற்றி பேசுகிறோம். என்னதான் அவருடைய முடிவாக இருக்கும்? விஜய் ராமதாஸ் கூட்டணி ரெண்டு பேருக்குமே தேவையா இருக்கு. விஜய் போலரைசேஷனில் மாட்டி விடுவார். விக்ரவாண்டிலே போலரைசேஷனை உடைச்சிருக்கணும். உன்னையாட அடிக்க சொன்ன, பறையதானே அடிக்க சொன்ன, எண்ணி கொடு, அளந்து கொடு, வீரப்பன் கொள்ளக்காரம்னா கருணாநிதி ஜெயலலிதாக்கு என்ன பேரு, கோனேரிக்கு இப்போ கோன் கோட்டை, மராத்தியம் கோட்டைன்னு சொல்லும்போது பேசாம இருந்தவன் கோன் கோட்டைன்னு போய் ஏண்டா வரான்னு இந்த மாதிரி சீமான் வந்து பல அம்சங்களை வச்சு போலரைசேஷனை உடைச்சி நின்னார். அதாவது அட்டம் பண்ணார். போலரைசேஷனை பயந்து விஜய் மாதிரி கமல்ஹாசன் 2.0 வாட்டு விஜய் மாதிரி களத்தை விட்டு ஓடல. இப்ப போலரைசேஷனை கண்டு பயந்து ஓடின விஜய் களத்துக்குள்ள வரும்போது போலரைசேஷன் வரும். எந்த கேண்டிடேட் 60 to 70 விஜய்க்கு நிற்பான்? வன்னியர் பரையர் போலரைசேஷனுக்கு இடையில எப்படி விஜய் தாக்கு பிடிக்க முடியும்? எவன் நிற்பான், எவன் பணம் செலவழிப்பான்? பக்கா போலரைசேஷன் தான் வரும். அப்ப இந்த இடத்துக்குள்ள விஜய்க்கு வன்னியர் பட்டுக்குள்ள கேண்டிடேட் இல்லை. விக்கிரவாண்டியில களத்துல வேடிக்கை பார்த்து சீமானை கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு விஜய் அவர் பெரிய ஸ்டார கோழை நாய் களத்துக்குள்ள வந்து நிற்கிறதுக்கு துப்பு இல்லாம ஓடிட்டாங்கிற மாதிரி அடிக்கடி அளவுக்கு போகும்போது மீண்டும் போலரைசேஷன் வரும்போது யார் நிற்பா விஜய் கூட? அபிமானம் வேற, வாக்கு வேற. வாக்கு வன்னியர் பரையர்னு போலரைஸ் ஆகும். அப்போ விஜயால தாக்கு பிடிக்க முடியாது. அப்போ அந்த பெல்ட்டுக்குள்ள 60-70 தொகுதியில் தாக்கு பிடிக்கணும்னா டாக்டர் ஐயா வேணும், விஜய்க்கு சுவரா வேணும். அதே வேளை டாக்டர் ஐயாவுக்கும் திருமாவளவன் தான் வெற்றி வீரர், ப்ரோ வன்னியர் பண்ணிக்கலாம், ராமதாஸ் தேவை, எல்லாரும் பொருந்தா கூட்டணி ஆயிடக்கூடாதுன்னு ஸ்டாலின் ஒரு முடிவு எடுக்கிறார். ப்ரோ வன்னியர் தான் பண்ணுவார் ஸ்டாலின். அன்னியூர் சிவாதான போட்டாரு. அந்த ப்ரோ வன்னியர் பண்ணும்போது வன்னியர் கேண்டிடேட்டே ஜாஸ்தி பண்ணிக்கலாம். வேல்முருகன் போன்றவங்களாம் குறுக்கு சால் ஓட்டுனா இருந்தா இருங்க, இல்லைன்னா போங்க. நான் ஜெயலலிதா பாணியில நான் 45 வன்னியர் 8 வன்னியர்னு என்கிட்ட இருக்கக்கூடிய வன்னியர்களை நான் பெருசுப்படுத்தி பண்ணிடுவேன்னு தான் ஸ்டாலின் பேசுறாரு. இன்னும் என் ஸ்டாலின் என்கிட்டே சொன்னார். பேசிட்டு வரும்போது 7 நிமிஷம் ஏர்போர்ட்லேருந்து வெளியே வரும்போது வெரி ஷ்ரூட் லீடர்னு அன்னைக்கே நான் புரிஞ்சேன் அவரை. எங்கிட்ட இருக்கக்கூடிய வன்னியர்களுக்கு நாங்கள் சீட்டு கொடுக்காண்டாமா, எங்கிட்ட இருக்கக்கூடிய வன்னியர்களை நாங்கள் என்டர்டெயின் பண்ணாண்டாமா, அவங்கள நாங்கள் எப்படி கைவிட்டுற முடியும்னு அவர் கேட்டார். ஸோ அப்போ ப்ரோ வன்னியர் தான் பண்ண போறாரு ஸ்டாலின். இப்போ துரைமுருகன் பையனுக்கு ஒரு மாவட்ட இதை கொடுத்துட்டாரு. காங்கிரஸுக்குள்ளேயே இவர் கடலூர்ல ப்ரோ வன்னியர் பண்ணி வந்தவாசி கிருஷ்ணசாமி பையன் விஷ்ணு பிரசாத்துக்கு டிக்கெட்டு ஸ்டாலின் தான் என்ஷூர் பண்ணி கொடுத்தாரு. அவங்க வீட்டு கல்யாணத்தையும் ஸ்டாலின் தான் நடத்தினா. அப்பயும் சொன்னாங்க ஸ்டாலின் எங்கள்கிட்ட நல்லா இருக்கிறாரு, எங்களுக்கு எப்படியும் சீட்டு என்ஷூர் பண்ணி தந்துருவாங்கிறத விஷ்ணு பிரசாத்தே என்கிட்ட சொன்னார். அதே மாதிரி சத்ரியன் சுதா அந்த அந்த ஒரு பிராமின் ஒத்த ஓட்டு சுப்பிரமணிய சாமி மாதிரி ஒரு ஒத்த ஓட்டு தெரியுதா தமிழ்நாட்டில்? சுப்பிரமணிய சாமி ஒரு ஒத்த ஓட்டு தெரிஞ்சது. இப்போ இன்னொரு ஒத்த ஓட்டு வந்திருக்கு. என்ன சக்கரவர்த்தி, பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு ஒத்த ஓட்டு. அந்த ஒத்த ஓட்டுக்கு இல்லாமல் வன்னியர் கேண்டிடேட்டு நல்ல கேடர் காங்கிரஸ் இதில் உள்ளவங்க, பெரிய அவங்க தாத்தாவே ஒரு சுயேட்சை எம்எல்ஏ இருந்தால் அவங்க சுதா அவங்களுக்கு இது பண்ணது ஸ்டாலின் சொல்லும்போது அவர் வந்து ப்ரோ வன்னியர் இதுதான் பண்ணுவாரே தவிர அவர்கிட்ட இருக்கக்கூடிய வன்னியருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரே தவிர ராமதாஸை எடுக்கிறதுக்குள்ள சாத்தியக்கூறுகள் குறைவு. ஸோ ஒரே வாய்ப்பு விஜய் ராமதாஸ் தான், ரெண்டு பேருக்குமே தேவை. இப்போ எப்படி சார் ராமதாஸ் அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே சினிமாக்கு எதிரானவர், விஜய் படத்தில் வரதுக்கு முன்னாடி நம்ம ஏன் அதை பண்ணுவோம்? அவருக்கும் வேற ஆப்ஷன் இல்லை, பொலிட்டிக்கல் கம்பல்ஷன். விஜய்க்கும் போலரைசேஷன்ல பிஞ்சி பெசரட்டாய் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சீமான மாதிரி போலரைசேஷனை உடைச்சி நின்று இருக்கணும். இப்போ நீங்க கமல்ஹாசன் ஏன் கீழே போனாரு? விக்ரவாண்டியில கமல்ஹாசன் நிற்கல, சீமான் நின்னாரு. நாங்குநேரில் சீமான் நின்னாரு, வெள்ளூர்ல நின்னாரு. களத்துக்குள்ள நிற்கணும், அதான் அரசியல். களத்துக்குள்ள நிற்காம போலரைஸாக விட்டுக்கிட்டு சொன்னேன் அங்க வந்து போலரைசேஷன் தான் வரும் சீமான்டே சொன்னேன். பட் சீமான் போல்டா நின்னது மெரிட். இன்னைக்கு அது
நின்னதுனால அவருக்கு நின்னவன் அது வஞ்சமண்டல மீட்பு, பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு உயர்த்தி கொடு, எம்ஜிஆர் மேனனுக்கு எவ்வளவு ஓட்டுன்னு தெரிஞ்சிருமுன்னு வன்னியர் போராட்டத்தை கேவலப்படுத்தினாப்புல, வண்ணார் நாவிதர் குயவர் முத்தரையர் யாதவர் போன்றவங்களை எழுச்சிய மலையாளி எம்ஜிஆர் சதி பண்ணாருன்னு அவர் போலரைசேஷன் மீறி எம்ஜிஆர் தான் அடிப்பார் நிற்பார். விஜய் போலரைசேஷனை எப்படி முறியடிச்சுக்கிடுவார்? நீங்க கரூர்ல பண்ண அந்த அரசியலை விக்கிரவாண்டியில பண்ணியிருக்கணும். கோட்டை விட்டுட்டீங்க, முட்டாள்தனம் பண்ணிட்டீங்க, வைத்தியாரத்தனம் பண்ணிட்டீங்க, ஏமாளி ஆயிட்டீங்க. சும்மா உங்களை கற்பனையில ஏட்டு சுரக்கா பேசணும்னு நம்பி போயிட்டீங்க. இப்போ போலரைசேஷன் நடக்கும். ஸ்டாலினும் பல அம்சங்களுக்கு பல இது நுணுக்கமா பண்றாரு. எல்லாத்தையும் நான் உடைச்சு பேச முடியாது, வந்ததும் எல்லாமே உடைச்சு பேசுறேன் நான். அப்ப விஜய்க்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் ராமதாஸ் தான், ராமதாஸ் இருக்கக்கூடிய ஆப்ஷன் விஜய் தான். இப்போ காங்கிரஸ் திமுக பிரச்சனை முடிஞ்சிருச்சா சார்? கனிமொழி டெல்லியில இருக்கிறாங்க, 188 தொகுதியில லாஸ்ட் டைம் நின்னாங்க திமுக. இப்போ அதிகமா தொகுதிகள் கேட்கிற மாதிரி இருக்கு, எப்படி அது சரி வருமா? கனிமொழி திமுகவில் ஒரு ட்ரபிள் ஷூட்டருங்கிறாள். ட்ரபிள் இல்லை, என்னாலும் ட்ரபிள் ஷூட்டருங்களோ வந்துட்டாங்க. இன்னைக்கு ராஜ்சபா இது கனிமொழி கலைஞருக்கு மகாங்கிறனால தான் சோனியா ஆதரவு கொடுத்தாங்க. அவங்க ஆதரவில் கனிமொழி ராஜ்சபா ஆன பிறகு கலைஞரே நினைக்கல, தோத்தாலும் தோக்குமா நீ தைரியமா நின்று சொன்னாங்க. கனிமொழி அந்த இடத்துக்குள்ள தெளிவா நின்று வெற்றியும் பெற்றாங்க. அந்த ராஜ்சபா இதுதான் அடுத்து திருச்சி சிவா ராஜ்சபா வர்றதுக்கு உறுதுணையாக இருந்தது. திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கும் அது ஒரு பலமாக இருந்தது. இன்னைக்கு ஸ்டாலினோட ஒரு ட்ரஸ்டட் லெப்டினன்ட் ஆட்டு தெளிவாக நிற்கக்கூடிய கனிமொழி திமுக சார்பாக டெல்லியில் பேசி அதை முடிவு பண்ணியிருக்காங்க. கனிமொழி அங்கே போய் பார்த்ததின் விளைவு காங்கிரஸுக்கு சீட்டு கூடுதுன்னு தோணுது. எனக்கு பிடிக்கலைங்க, சுத்தமாக நமக்கு பிடிக்கல. 4 விழுக்காடு எடுத்த கட்சி கன்னியாகுமரியில் கிறிஸ்டின் நாடார்கள் RSSக்கு பயந்து இலவச ஓட்டு போட்டனால இலவச ஓட்டு போடுவான்னு தான் வச்சிருக்கான் கிறிஸ்டின் நாடார காங்கிரஸ்காரன். அவன் என்ன பதவி? கிறிஸ்டின் நாடார் ஓட்டில் ஒரு 4 விழுக்காடு வந்தவன் அங்கே மஞ்சா குளிக்கிறது மாணிக் தாகூர், ஜோதிமணி, கார்த்திக் சிதம்பரம், இவன் ஏமாளி RSSக்குன்னு போட்டான். அவ்வளோதான் அந்த உண்டு, அங்கே மட்டும்தான் டெபாசிட் உண்டு. கட்சி வசந்தமார் எடுத்தார் அவர், இந்த நாடார் வேற எங்கேயுமே டெபாசிட் இல்லாத கட்சி. இன்னைக்கு விஜய் கொடுத்த ஆப்ஷன்ல சீட்டு கூடுறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு. ஸ்டாலின் கூட்டி கொடுத்துருவாரோன்னு, அடுத்தல சீட்டு கொடுத்துருவாரோன்னு தோணுது. நம்ம உண்மையை மறைச்சிட்டு நம்ம பேசக்கூடாது, கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம நோக்கமா இருக்கணும். மோடி நோக்கமும் நம்ம நோக்கமும் காங்கிரஸை ஸ்டாலின் கலத்தி விடணுங்கிறது நம்ம நோக்கமா இருக்கலாம். பட் யதார்த்தம் விஜயால பார்கெயின் கூட்டிட்டு, அதனாலதான் சசிகலா ட்ரீட்மெண்ட் விஜய்க்கு கொடுக்கணும்னு நாம சொல்றோம். 8ஆம் தேதியே ஜனநாயகம் இதுல மொதல் ஷோ ஓடாது, மற்ற ஷோ ஓடுன்னு. அப்ப நாம தான் சொன்னோம் இது சசிகலா ட்ரீட்மெண்ட் பாணியில போகுது. வர்றதுக்கு முன்னாடியே மோடிக்கு எதிராக மோடியை வில்லனாட்டும் ராகுல் காந்தியை பெரிய ஹீரோவா காட்டியும் விஜய் அரசியல் பண்றாரு. மிஷினரி மதமாற்ற கும்பல் எல்லாம் அங்க இதுக்குள்ள இருக்குது. ஜான் ஆரோக்கியசாமிங்கிற ஒரு பெரிய மதவெறி கூட்டத்தின் தொழிலை பார்த்துட்டு போக வேண்டியதானே, ஏன் அங்க மதவெறியை காட்டிட்டு திடுற? அதனால அடிக்கணும்னு நம்ம சொன்னோம். அந்த இடத்துல மோடி அடிக்கிறாரு. ஆனா மோடி அடிக்கிறது நியாயம். ஆனா இவங்க என்ன புள்ளியில சசிகலா நடராஜன் தப்பு பண்ணாங்களோ, ராகுல் காந்தி கூட்டிட்டு மோடி கிட்ட போர் பாலிட்டிக்ஸ் பண்ணிட்டாங்களோ, யாருக்கிட்ட போர் பாலிட்டிக்ஸ் பண்ணி பார்க்கறது? நாம அந்த இடத்துக்குள்ள டிமானிட்டேஷனை எதிராக நடராஜன் இருக்காரு, நடுமாறன் கூட சேர்ந்து இருக்காரு, சீமான் கூட சேர்ந்து இருக்காரு. நம்ம தான் உடனே பிஎம்ஓட்ட மோடி நன்மைக்காக நம்ம அதை ரிப்போர்ட் பண்ணணும். அதுதான் நடந்தது. அதனாலதான் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் அது. அதே மாதிரிப்பட்ட ஒரு இதுல விஜயும் காங்கிரஸுக்கு ஒரு பார்கெனிங்கை கொடுத்துட்டாரு. ஸோ சசிகலா ட்ரீட்மெண்ட் விஜய்க்கு கொடுத்தே ஆகணும். ஜனநாயகம் அடிச்சாச்சு, அடிப்பட்ட பாம்பு என்ன சுத்தமாக அவரையும் அவரை சார்ந்தவங்களையும் கிராக் டவுன் பண்ணணுங்கிறதான் நம்ம கருத்து. எது எப்படியும் பார்கெயின் கூடி போச்சு காங்கிரஸுக்கு, அப்படிதான் தெரியுது. ஸ்டாலின் ஸ்டேட்டஸ் கோல நிறுத்திட்டாருன்னா ஸ்டாலினை பாராட்டலாம், கூடுதலாக கொடுத்துட்டாருன்னா காங்கிரஸ் விஜயை காட்டு பார்கெயின் பண்ணி இது சாதிச்சுட்டான்னு கோவத்தை விஜய் மேலே தான் காட்டணும். ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதி பங்கீடு எப்படி சார் இருக்கும்? பொறுத்திருந்து பார்ப்போம். காங்கிரஸே பேரத்தில் ஏறி போகிற மாதிரிலாம் தெரியுது. கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கும். ஸ்டாலின் எல்லாரும் சேர்ந்து ஆட்சிக்கு வந்தோம், எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுப்போம், எல்லாத்துக்கும் சீட்டு கொடுப்போம் கொடுத்துருவார் மாதிரி தான் தெரியுது. ஒரு ஜோதி பாஸ் டைப்பில் உள்ள ஒரு தலைவராக தான் போறாரு. பட் காங்கிரஸை பக்காவா டீல் பண்ண விடாம விஜய் தடுத்துட்டார். அதை தான் நாங்கள் மோடிக்கிட்ட சொல்றோம். இப்போ ஸ்டாலின் காங்கிரஸ் சிரமப்படுறத ரங்கராஜ் பாண்டே சந்தோஷப்படுவார், டெல்லி ராஜகோபாலன் சந்தோஷப்படுவார். ஏன்னா இவங்கெல்லாம் ஆன்டி ஸ்டாலின், நான் ப்ரோ மோடி. அப்பா ஐயா, ராஜகோபாலன் நல்ல மனுஷன், சசிகலா விஷயத்துல நீ ஜெயித்திட்ட தம்பின்னு சொன்னாரு. அந்த பிராமணருக்கு பெருந்தன்மை இருக்கு. ரங்கராஜ் மீன் மைண்டட் பிராமணர், ரங்கராஜ் பாண்டே பீகாரி பிராமணர், தமிழ் பிராமணர். டெல்லி ராஜகோபாலனுக்கு விஷயம் முடிஞ்சதும் தம்பி நீ மோடிக்காக நின்று ஜெயித்துட்ட ஐயா, உங்க ஆசீர்வாதம் எனக்கு வேணுமையா. நம்ம தேசபக்தியும் தெய்வபக்தி உள்ள பிராமண சமுதாயத்தை நம்ம என்னைக்கும் பாராட்டி பேசக்கூடியவங்க தான் யான்னு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன். ஆனா மீன் மைண்டட் ரங்கராஜ் பாண்டே எல்லாம் காங்கிரஸ் பார்கெனிங் கூட்டிட்டுன்னு சந்தோஷப்படுவாங்க.
அவங்கள பார்த்தா தெரியும் வலைத்தளத்துல. நம்ம காங்கிரஸ் பார்கெனிங் கூட்டிட்டேன்னு நம்ம மோடிக்காக வருத்தப்படுறோம். அது காரணமான விஜய் விடக்கூடாதுங்கிறோம். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.